சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சித்து வருவதை மடைமாற்றி பாஜகவிடம் விசுவாசத்தை காட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டிருக்கிறார். ராஜ விசுவாசத்தை காட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், சட்டத்துறை அமைச்சரின் இந்த விமர்சனம் குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தனது எக்ஸல பதிவில் தொடர்ந்து மோடி அரசுக்கு தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதையெல்லாம் மறைமாற்றம் தன்னுடைய பாஜகவின் ராஜ விசுவாசத்தை காட்டுகிறார் பழனிசாமி என்று தனது எக்ஸல பதிவில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மிருகங்கள் மனிதர்கள் போர்வையில் உலாவுவதால் அவைகள் கண்களுக்கு எதிராக தெரிவது, அந்த மிருகங்கள் குற்றம் செய்ததாக புகார் வந்ததும் உடனடியாக அரசு காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாலியல் புகார்களில் வைத்து அரசின் மீது அவதூறு பரப்புவதே பழனிசாமிக்கு தொடர்கதையாகி விட்டது என்றும், அதே போல புகார் வந்ததும் விரைவாக விசாரித்து கைது நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறை. ஆனால் பாதுகாப்பு இல்லை என சொல்லி பெண் குழந்தைகளுக்கு அச்சுறுத்ததே பழனிசாமிக்கு வழக்கமாகிவிட்டதாகவும் அவர் தனது எக்ஸல பதிவில் தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை குறித்த புகார் எழுந்ததும் உதவி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் திமுக அரசை கண்டிக்கலாம். ஆனால் நடவடிக்கை எடுத்த பிறகும் பழனிசாமி அரசை விமர்சிப்பது எதனை முன்னிறுத்திக் கொள்கிறார்? அரசியல் தானே என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மாணவிகள் அளித்த புகாரை தொடர்ந்து மாவட்ட குழந்தை நல பாதுகாப்பு, குழந்தைகளின் திறன், சமூக நலத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பள்ளிக்கு சென்று தனித்தனியாக விசாரணை நடத்தி புகாரை உறுதி செய்தனர். அதன் பிறகு உதவி தலைமை ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை கைது நடவடிக்கையை எடுத்துள்ளனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே குற்றங்களின் மீது கடும் நடவடிக்கையை எடுத்து வருகிறார் என்ற நம்பிக்கை மாணவிகளுக்கு உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் வந்துள்ளது. இதனால் தான் மாணவிகள் துணிச்சலாக புகார் அளிக்கிறார்கள் எனவும் தனது எக்ஸல பதிவில் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அதாவது முன்மொழி கொள்கை பாஜகவுக்கு புகுந்த முயல் சிக்கியது, தமிழ்நாட்டிற்கு உரிய அதாவது வரி பாக்கி தரவில்லை என்றும், மத்திய பாஜக அதாவது பட்ஜெட்டிலும் தமிழக திட்டத்திற்கு இல்லை என்றும், கல்வி நிதி இல்லை என்பது பேரிடர் நிதி இல்லை என மோடி அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகிறது. இதையெல்லாம் மறைமாற்றின் தன்னுடைய பாஜக ராஜா விசுவாசத்தை காட்டி வருகிறார் பழனிசாமி என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தனது எக்ஸல பதிவில் இவ்வாறு கருத்தை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.